அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டோ கல்ஃப் கிராப் சயின்ஸ் IPO தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நம்ம செக் பண்ணுவோம். என்றைக்கு IPO ஓப்பன் ஆகுது, என்றைக்கு க்ளோஸ் ஆகுது, அலாட்மெண்ட் டேட்டு, ரீஃபண்ட் டேட்டு, அதுக்கப்புறம் இதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, இதோடைய டீட்டெயில்ஸ், இதோடைய KPI என்ன, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன, இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாமே செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக அப்ளை பண்ணலாமா வேணாமன்ற டிசிஷன் வந்து என்னன்றதை நம்ம வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து தமிழில் தான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் வந்து கிடையாது. நான் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் என்ன கலெக்ட் பண்ணியிருக்கேனோ அதை ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நிப்டி ஜோன். இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நியூ பிகினர்ஸ் வந்து எல்லாருமே வந்து பண்ணால் என்னென்னலாம் வீடியோஸ் வந்து இவங்க போட்டிருக்கின்ற ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இண்டோ கல்ஃப் கிராப் சயின்ஸ் IPO எப்போ வந்து இன்கார்பரேட் பண்ணாங்க அப்படின்னா 1993 1993 வந்துட்டு இது இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இதோடைய மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய லேண்ட் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த விவசாய லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணுக்கு சம்மந்தமான உரங்கள் போடுறது, அந்த மண்ணுக்கான தரங்கள் வந்து உயர்த்துறது, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அங்கே செடி வளர்றதுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா களைக்கொல்லி மருந்து போடுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கான மருந்து எல்லாமே இவங்க என்ன பண்ணுறாங்க, தயார் பண்ணுறதுல தான் வந்து இருக்காங்க. ஸோ அதுதான் என்னென்னா என்கேஜிங் மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ விளைநிலங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்குற மருந்துகளை வந்து தயாரிக்கிறதுல வந்து இவங்க வந்து என்னென்ன இருக்காங்க. ஸோ பிளான்ட் நியூட்ரிஷன்ஸ், ஓகேங்களா, தாவர ஊட்டச்சத்துக்கள், ஒரு தாவரம் நல்லா வளர்றதுக்கானது அதுக்கான ஊட்டச்சத்துக்கள், உரங்கள், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா. அது மாதிரி வந்து என்னென்னா பயாலஜிக்கல்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் தான் அந்த கம்பெனிஸ் வந்து இருக்குது. த கம்பெனி மேனுஃபேக்சர்டு ஃபார் 96.5% பியூரிட்டி இன் 2019. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2019 ஒரு பியூரிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரீச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 96.5% பியூரிட்டி இன் 2019. அது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோம் சிஃபன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஆக்சுவலாக இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரங்கள் தயாரிக்கிறது, இந்த களைக்கொல்லி பூச்சிகள் தயாரிக்கிறது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டெக்னாலஜி வந்துட்டு. ஸோ அந்த டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பியூரிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் கம்பெனியாக வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பைரோசல்ஃபன் எத்தில் டெக்னாலஜி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 97% பியூரிட்டி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரீச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆப்ரேட்ஸ் 4 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சம்பா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் நாக்பூர் ஹரியானா, கவரிங் அப்ராக்சிமேட் பார்த்தீங்கன்னா 20 ஏக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளான்ட்ல வந்து இருக்குது. ஸோ இன்க்ளூடிங் 2 sites, நாக்பூர்லேயும் அண்ட் 1 in பர்வாஸ்னி அண்ட் ஹரியானா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 ஸ்டேட்ஸ், இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 22 ஸ்டேட்ஸில் இருக்குது, 3 யூனியன் டெரிட்டரிஸில் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ்னு பார்க்கும்போது 169 பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5772 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. 129 பார்ட்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34 அவுட் சைட் கண்ட்ரிஸ், அதர் கண்ட்ரிஸ், இந்தியா இல்லாமல் அதர் சைட் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 129 பார்ட்னர்ஸ் வந்து இருக்காங்க. ஓவராலாக அவுட் சைட் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா 34 கண்ட்ரியில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய சேல்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துருந்தோம். இவங்க வந்து பிளான்ட் நியூட்ரிஷன்ஸ், ஓகேங்களா, ஒரு தாவரம் வளர்றதுக்கு தேவையான அதுக்கு தேவையான வந்து ஊட்டச்சத்துக்கள் மிகுந்தால் அதுக்கு தேவையான மருந்துகள், அதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா ரூட் குரோத் கூடாது, வேர் வந்து நல்லா ஊனி நல்லா வளர்றதுக்கான இது, அவருடைய சாயில் ஃபெர்டிலிட்டி அப்படின்னா மண் அதனுடைய தரங்கள் வந்து என்னென்னா உயரத்துக்கான வந்துட்டு என்னென்னா அதோட சாயில் ஹெல்த் ப்ராடக்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க, தயாரிக்கிறதுல இவங்க வந்து இருக்காங்க. செகண்ட் வந்து கிராப் ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா. ஒரு தாவரம் வந்து வளர்த்துட்டோம், ஒரு நெல் பயிரோ இல்லை ஏதோ ஒரு பயிர் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் வளர்த்துட்டோம், அது வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி அண்டாமல், பூச்சி வந்து பிடிக்காமல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான அந்த விதமான ஃபங்கட்ஸு, ஹெர்பிசைட்ஸு அண்ட் பயோஸ்டிமுலன்ஸு டிசைன் டு சேஃப்கார்ட் க்ராப் ஃப்ரம் பெஸ்ட்டு டிசீஸு, பார்த்தீங்களா, பெஸ்ட்டு டிசீஸ், எந்த வித நோய், வீட்ஸு, என்ஷூரிங் ஹெல்த் க்ரோத் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றத என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல், த கம்பெனி ஆஃபர்ட் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங் பயோஸ்டிமுலன்ஸ் அண்ட் பயோஃபர்டிலைசர்ஸ் டு இம்ப்ரூவ் கிராப் க்ரோத்,
நியூட்ரியன் அப்டேக். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்த 3 மெயின் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ வந்து ஐபிஓ ரிலேட்டடாக நம்ம வந்து உள்ளே வருவோம். வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான செஷன். ஸோ ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, லிஸ்டிங் கெயினுக்காக பண்ண போகிறீங்களா, அப்படி இல்லைனா வந்துட்டு லாங் டேர்ம் வைக்கிறதுக்காக நீங்கள் வந்து பண்ண போகிறீங்களான்றதை ஜஸ்ட் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கங்க. ஸோ ஐபி டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 26 ஜூன் 30 வந்து என்னன்னா நாளைக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு இந்த ஐபிஓ வந்து என்ன பண்ணது ஓப்பன் ஆகுது. ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து இந்த ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா பர் ஷேருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 105 ரூபாயிலிருந்து 111 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. லாட் சைஸ் ஒரு லாட் சைஸுக்கு ஒரு லாட்டுக்கு 135 ஷேர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி. அந்த 200 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூவும் ஆஃபர் ஃபார் சேல் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஃப்ரெஷ் இஷ்யூவில் வந்து 170 கோடியும் ஆஃபர் ஃபார் சேல் வந்து பார்த்தீங்கன்னா 40 கோடியும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஐபிஓ ஓப்பன் டேட் க்ளோஸ் டேட் வந்து பார்த்துரும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 30 நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துட்டு நமக்கு ஐபிஓ வந்து என்னன்னா க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் நமக்கு வந்துருக்கா இல்லையன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருந்ததுன்னா உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் ஜூலை 2 வந்து கொடுத்துருவாங்க. அலாட்மெண்ட் நடக்கலை அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் திருப்பியும் வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ரீஃபண்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ ஜூலை மாதம் 3 டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்துருதுன்னா இப்போதைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இபிஐ மேண்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேவோ அன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ மேண்டேட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக யூபிஐ மேண்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ ரீட்டைல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்லேருந்து 13 லாட் வரைக்கும் பண்ண முடியும். ஒரு லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 14,985 ரூபாய் வந்து தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ அதிகபட்சமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரீட்டைல் கேட்டகரியில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும் 13 லாட்டு. ஸோ ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா 14 லாட்லேருந்து 66 லாட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி என்ன பண்ண முடியும், அவங்களால அப்ளை பண்ண முடியும். பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 67 லாட்டுக்கு மேலே போகிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக் ஹெச்என்ஐ கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 10 lakh rupees மேலே வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ ஒரு ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம கண்டிப்பாக வந்து செக் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50%, ரீட்டைல் ஷேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 30%. ஸோ நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னென்ன ரீட்டைல் ஷேர்ஸில் தான் வந்து பண்ணுவேன். ஒரு லாட்டோ 2 லாட்டோ வந்து பண்ணுவோம். ஸோ நான் வந்து ரீட்டைல் கேட்டகரி. ஸோ இது வந்து 35% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா 200 கோடி. ஸோ 35% கிட்டத்தட்ட 70 கோடிக்கு மதிப்பிலான ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரிக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ஐஏ ஷேர்ஸ் ஆஃபர்டு வந்து பார்த்தீங்கன்னா 15%. ஸோ இன்வெஸ்டர் கேட்டகரி ஷேர்ஸ் ஆஃபர்டு. ஓகேங்களா. ஸோ இது வந்து விட்டுருங்க. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐ. இது வந்து ரொம்ப நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபண்டமெண்டலாக அந்த கம்பெனி வந்து எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 12.2% வந்து கொடுத்துருக்காங்க. ROCE வந்து பார்த்தீங்கன்னா 11.93% வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு குட்டாக தான் நமக்கு தெரியுது. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டியுமே லெஸ் தென் 1 இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ 0.67 நல்லது. ஸோ RONW வந்து பார்த்தீங்கன்னா 12.19%. ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 5.11%. ஸோ எபிட்டா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 10.09%. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.13% வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை நம்ம வந்து பார்ப்போம். 2023, 24 டிசம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அசட்டும் பார்க்கும்போது 517 கோடி, 542 கோடி, 597 கோடி. ஓகேங்களா. ஸோ கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. குட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22 கோடி, 28 கோடி, 21 கோடி. ஆக்சுவலாக என்னென்னா பாசிட்டிவில் இருக்காங்க. ப்ராஃபிட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா 20 கோடி அந்த ரேஞ்ச், 20லேருந்து ஒரு 25 கோடி 30 கோடி அந்த ரேஞ்சில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5.79 5.79லேருந்து 4.57 வந்து என்ன பண்ணுது ப்ரீ ஐபிஓக்கும் போஸ்ட் ஐபிஓக்கும் இருக்குது. பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 19.18லேருந்து 24.27 வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் இன்கோர்வால் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து இப்போதைக்கு வந்தோன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து நான் இன்றைக்கி வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 25/6/2025. ஸோ இன்றைக்கி ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்ன்ற பாருங்க, இன்றைக்கி டேட்டில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன வந்து ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11% வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்குது. இன்னும் நம்ம ஐபிஓ 4லேருந்து ஓப்பன் ஆகுது. ஸோ டெய்லியும் வந்து என்ன பண்ணுங்கள்,
செக் பண்ணுங்கள் என்ன கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குன்னு சொல்லி. ஸோ நீங்கள் லிஸ்டிங் கெயினுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் இந்த ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லிஸ்டிங் கெயின் தான் மோஸ்ட்லி வந்து இது பண்ணுவேன். ஸோ 3rd டே அன்றைக்கி என்ன லிஸ்டிங் கெயின் இருக்குதுன்னு பார்த்துட்டு மோர் தென் ஒரு 10%, மோர் தென் 10% ஆர் 15% மேலே இருந்தால் ஸ்லைட்லி நான் என்ன பண்ணுவேன், ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவேன், அப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையான்றதை ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது இந்த கம்பெனி பற்றி ரிலேட்டடாக ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம், மீட் பண்ணுவோம். நன்றி நண்பர்களே.